Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஏபிசி டைப் ஆஃப் கொஷின் அப்படின்னு ஒன்று ஆர்கானிக்கில் கேட்குறாங்க. அதை பார்த்தா நிறைய பேருக்கு பயமாக இருக்குது. அது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டுட்டேன். பட் அதை ஜென்ரலாக எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த மாதிரி நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு சில ஹிண்ட்ஸ் அண்ட் டிப்ஸ் நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி ஏபிசி டைப் ஆஃப் கொஷின் அப்ரோச் பண்ணணும். ஏன்னா 5 மார்க்கில் இந்த கொஷின் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதுக்கு ஒரு சில ரீஏஜென்ட்டோட யூசஸ் அண்ட் ஒரு சில ரியாக்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷின்லேயே ஹிண்ட்ஸ்லாம் இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி ஒரு டிப்ஸ் தான் என்ன செய்ய போகிறேன் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இந்த 2x வச்சு என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு விஷயம், நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ஏபிசி டைப் ஆஃப் கொஷினில் கொடுக்குறது நோன் ரியாக்ஷன், நமக்கு தெரிஞ்ச ரியாக்ஷனாக தான் இருக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, அந்த ஏபிசி டைப் ஆஃப் கொஷினில் ஒரு கொஷின் கொடுக்குறாங்கன்னா யூ ஹவ் டு கெஸ் த காம்பவுண்ட் ஃப்ரம் த மாலிகுலர் ஃபார்முலா. அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க, காம்பவுண்ட் ஃபார்முலா C6H6O ரியாக்ட்ஸ் வித் சம்திங், அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்போது இந்த C6H6Oன்னு கொடுக்குறாங்களா, அதான் அது மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ அதுலேருந்து அது என்ன காம்பவுண்ட்னு ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், யூ ஹவ் டு ட்ரை. அதுக்கு என்னென்ன வழி இருக்குது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C6H6O இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை O இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுக்குற காம்பவுண்டில் O இருந்துச்சுன்னா அது ஆல்கஹாலாக இருக்கலாம், ஃபீனால்ஸாக இருக்கலாம், ஈத்தர்ஸாக இருக்கலாம், ஆல்டிகேட்ஸாக இருக்கலாம், கீட்டோன்ஸாக இருக்கலாம், ஆசிட்ஸாக இருக்கலாம். ஏன்னா இந்த எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்புமே O என்ன செய்யும் வரும். சரி, இது எல்லாமே இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா நம்ம சிலபஸில் இது எல்லாமே இருக்குது. தென் நம்ம கொடுத்துருக்க காம்பவுண்டில் நைட்ரஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் C3H3Nன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை நைட்ரஜன் இருக்குது. ஸோ நைட்ரஜன் இருந்தால் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது, நைட்ரோ குரூப்பாக இருக்கலாம் அந்த காம்பவுண்டில், அமீன் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற ஒரு காம்பவுண்டாக இருக்கலாம், பென்சின் டைசோனியம் குளோரைடாக இருக்கலாம், சைனைட்ஸாக இருக்கலாம், ஐசோசைனைட்ஸாக இருக்கலாம். ஆனால் இந்த நைட்ரோ குரூப்பில் என்னது NO2. கரெக்டாக? அப்படின்னா அப்போ அந்த காம்பவுண்டில் என்ன இருக்கணும், நைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு C3H3NO இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் NO2 இருக்குன்னா இதில் Nனும் இருக்குது, Oவும் இருக்குது. ஸோ Nனும் Oவும் கலந்து வந்துருந்துச்சுன்னா அதில் NO2 நைட்ரோ குரூப் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. தென் N கூட Cl வந்துருந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C3ClH3N2ன்னு வச்சுருக்கோங்களேன். இப்போ இதில் Nனும் வந்திருக்கு, Cl வந்திருக்கு. ஸோ NCl சேர்ந்து வரப்போ பென்சின் டைசோனியம் குளோரைடு இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்போ O இருந்தால் இந்த காம்பவுண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. Nலே நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. O இல்லை, N இல்லை, எதுவுமே இல்லைனா அது ஒரு நார்மல் ஹைட்ரோ கார்பனாக இருக்கும். ஹைட்ரோ கார்பன்னா அல்கேன், மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பென்சின், அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துருக்க ஃபார்முலாவிலேருந்து அது என்ன காம்பவுண்ட்னு கெஸ் பண்ணணும். இன்னும் ஒரு ஹிண்ட் என்னென்னா, உங்களுக்கு கொடுத்துருக்க ஃபார்முலா C6க்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் C6H6O, C7H7NO இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. C6க்கு மேலே போயிடுச்சுனாலே, கார்பன் 6க்கு மேலே, 6 இல்லை 6க்கு மேலே போயிடுச்சுனாலே ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்க காம்பவுண்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், C6H6O வச்சுக்கிறேன். இப்போ இதில் 6 கார்பன் வந்துருச்சு. கரெக்டாக? ஸோ 6 கார்பன் இல்லை 6க்கு மேற்பட்ட கார்பன் கொடுத்துட்டாங்கனாலே அதுலேருந்து என்ன செய்யுங்க, C6H5 என்ன செஞ்சிடணும், ரெடியூஸ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணணும், இதுலேருந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், C6H5 ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ரெடியூஸ் பண்ணால் என்ன வரும், இங்கே பாருங்கள், இங்கே 6 கார்பன் போயிடும், இங்கே 6 ஹைட்ரஜன் 5 ஹைட்ரஜன். ஸோ மீதி 1 ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ அப்போ ரிமைனிங் 1 ஹைட்ரஜன் எனக்கு இங்கே இருக்கும். தென் இந்த O இருக்குது. ஸோ அந்த O அப்படியே போட்டுருங்க. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இந்த C6H5 கூட OH இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? இந்த C6H6Oவில் எனக்கு என்ன இருக்குது, இந்த C6H5 கூட OH இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த காம்பவுண்ட் எந்த கேட்டகரியில் வருது, C6H5OH ஃபீனால். ஸோ இது மாதிரி அவங்க C6 இல்லை C7 C8 இந்த மாதிரி கார்பன் வந்துச்சுனாலே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த C6H5 சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணிவிட்டு மீதி என்ன ஃப்ராக்மெண்ட் வருது, இங்கே OHன்னு கிடச்சிருக்கு. இது மாதிரி மீதி என்ன வருதோ அதை C6H5ஓட சேர்த்து எழுதி பாருங்கள். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்கிறேன். C7H8 வச்சுக்கலாம், C7H8. சரியா? இதில் ஆக்சிஜன் இல்லை, நைட்ரஜன் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ இது நார்மல் ஹைட்ரோ கார்பனாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ C7H8 ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன், C6H5 ரெடியூஸ் சப்ராக்ட் பண்ணணும். அப்போது இங்கே 8 ஹைட்ரஜன், இங்கே 3 ஹைட்ரஜன். ஸோ ரிமைனிங் 3 இருக்கும். இங்கே 6 கார்பன் 7 கார்பன். ஸோ ரிமைனிங் 1 கார்பன் இருக்கும். கரெக்டாக? இங்கே 7 6 போச்சுன்னா மீதி 1 கார்பன், இங்கே 8 5 போச்சுன்னா மீதி 3 ஹைட்ரஜன் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த C6H5 கூட CH3 குரூப் இருக்குது. அப்போ C6H5 CH3 குரூப் என்னது, டொலுவின். கரெக்டாக? பென்சின் ரிங்கில் CH3 குரூப் இருக்குது, டொலுவின். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம், அவங்க கொடுத்துருக்க மாலிகுலர் ஃபார்முலாவிலேருந்து காம்பவுண்டை கண்டுபிடிச்சிங்க. ஃபஸ்ட்டு அந்த A காம்பவுண்ட் கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். அதை கண்டுபிடிச்சிங்கன்னா மற்றபடி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லாமே ஈஸியான செஞ்செல்லாம் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு இத்தனை இன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சம்டைம்ஸ் A காம்பவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கே அந்த யூசஸ்லேருந்து ஏதாவது ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. A காம்பவுண்ட் விச் இஸ் யூஸ்ட் இன் திஸ் பர்டிகுலர் ஏதோ இதில் யூஸ் ஆகுதுன்னா அப்போ அந்த யூசஸ் தெரிஞ்சால் அது என்ன காம்பவுண்டு கண்டுபிடிக்கலாம். இல்லை அதோட ஏதாவது ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி, இல்லை அதோட ரியாக்ஷன், அதோட டெஸ்ட்டு. இப்போ காம்பவுண்ட் விச் கிவ்ஸ் வயலட் கலர் இந்த நியூட்ரல் ஃபெரிக் குளோரைட் டெஸ்ட் இஸ் ரியாக்டட் வித்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த எந்த காம்பவுண்ட் நியூட்ரல் ஃபெரிக் குளோரைடோட
வயலட் கலர் கொடுக்கும் ஃபீனால். அப்போ அந்த காம்பவுண்டோட ஹிண்ட்டு தான் அந்த நியூட்ரல் ஃபெரிக்ளோரைட் டெஸ்ட்டு. காம்பவுண்ட் அண்டர்கோஸ் கப்ளிங் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ ஃபீனாலாக இருக்கலாம், அனிலைனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹிண்ட்ஸ் வச்சு நம்ம என்ன செய்யலாம், அந்த ஃபஸ்ட்டு காம்பவுண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறையா காம்பவுண்ட்ஸ்க்கு ஹிண்ட்ஸ் என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. சரியா, ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு காம்பவுண்டை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மற்ற எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம நேமிங் ரியாக்ஷனோ இல்லை இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷனோ அதுதான் என்ன செய்யும் இருக்கும். ஸோ இப்போ அதுக்கு நம்ம சில ரீஏஜன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன்ஸ் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். அண்ட் நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஒரு 34 ரியாக்ஷன் இருக்கலாம். அந்த 34 ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக ரியாக்ஷன்ஸ் உள்ளே வரும். எஸ்பெஷலி இந்த பென்சின் நான் என்னென்ன ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட் நான் கீழே கொடுத்துருக்கேன் இந்த ஏபிசிக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஆக்சிடேஷன் டைப் ஆஃப் ரியாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. KMnO4, K2Cr2O7 இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது என்ன பண்ணுன்னா பிரைமரி ஆல்கஹாலை ஆல்டிஹைடாக மாற்றும், ஆல்டிஹைடை ஆசிடாக செஞ்சிடும், ஆக்சிடைஸ் பண்ணும். ஸோ அல்டிமேட்டாக பிரைமரி ஆல்கஹால் ஆசிடாக செஞ்சிடும், மாறிடும். ஸோ இந்த குரூப் அப்படியே இதாக மாறும், பார்த்துக்கோங்க. தென் செகண்டரி ஆல்கஹாலாக இருந்துச்சுன்னா CHOH வந்து கீட்டோனாக மாறும், கீட்டோன் வந்து ஃபர்தராக ஆசிடாக COOH குரூப்பாக மாறிடும். தென் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடாக இருந்துச்சுன்னா அங்கே டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன், ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே போகும். இதுக்கு வந்து இந்த கிளைகால் கிளிசராலோட டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன், நெக்ஸ்ட் தாலின் ரியாக்ஷன், அதுவுமே டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். அப்புறமா சம்டைம்ஸ் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹாலை டீஹைட்ரேஷன் பண்ணோன்னா அல்கீன்ஸ் அண்ட் 443 Kelvin அண்ட் 413 Kelvin 2 டெம்பரேச்சர் கண்டிஷன் இருக்கும். ஒரு டெம்பரேச்சரில் அல்கீன் ஃபார்ம் ஆகும், இன்னொரு டெம்பரேச்சரில் ஈத்தர் ஃபார்ம் ஆகும். அதுக்கு ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஈத்தர்ஸும் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால், இந்த 2 ரியாக்ஷன் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த மாதிரி டெம்பரேச்சரை பொறுத்து என்ன செய்யும், மாறும். அதே மாதிரி ஆர்த்தோ பேரா, ஒரு இதில் ஆர்த்தோ ப்ராடக்ட் மேஜராக இருக்கும், ஒரு இதில் பேரா ப்ராடக்ட் மேஜராக இருக்கும். ஸோ அப்போ அந்த டெம்பரேச்சரை பொறுத்து ப்ராடக்ட் மாறும். ஏன்னா கொடுப்பாங்க காம்பவுண்ட் ஏ, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது ஃபீனால்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஏ இட் ரியாக்ட்ஸ் வித் HNO3 H2SO4 gives 2 isomers ஆர்த்தோ பேரா ஐசோமர், அது உங்களுக்கு தெரியணும். இல்லாட்டி அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர் 1 ஐசோமர் இஸ் மேஜர் அப்படின்னா அது என்ன ஐசோமர் மேஜர் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போது நைட்ரேஷன் ரியாக்ஷன், சல்ஃபனேஷன் ரியாக்ஷன், ஹாலஜனேஷன் ரியாக்ஷன் ஃபீனாலுக்கு இருக்குது, அப்புறம் பென்சால்டிகேட்டுக்கு இருக்குது, நைட்ரோபென்சனுக்கு இருக்குது, அதெல்லாம் என்ன செய்யணும் பார்க்கணும். அனிலினுக்கு இருக்குது. ஸோ நைட்ரேஷன் ரியாக்ஷன் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், கான் HNO3 H2SO4 போட்டிங்கன்னா நைட்ரேஷன், அப்போ என்ன குரூப் வரும், NO2 குரூப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஃபீனால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபீனாலோட கான்சன்ட்ரேட்டட் HNO3 H2SO4 போடுறீங்க. அப்போ NO2 குரூப் எங்கே போய் ஆட் ஆகும், ஃபீனாலில் ஆர்த்தோ பொசிஷன்லேயும் ஆட் ஆகலாம், பேரா பொசிஷன்லேயும் ஆட் ஆகலாம். இதெல்லாம் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் ஆஃப் ஃபீனாலில் நம்ம படிச்சிருப்போம். தென் சல்ஃபோனேஷன் ரியாக்ஷனாக வெறும் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கும். அப்போ என்ன குரூப் வரும், SO3H குரூப் வரும். அதே வந்து ஹாலஜனேஷன் ரியாக்ஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் இன் பிரசன்ஸ் ஆஃப் FeCl3 இல்லை புரோமின் இன் பிரசன்ஸ் ஆஃப் FeBr3 இதெல்லாம் போட்டிங்கன்னா குளோரின் போட்டால் குளோரின் கிடைக்கும், புரோமின் போட்டால் புரோமின் கிடைக்கும். இதெல்லாம் என்ன செய்யும், அந்த பென்சின் ரிங்கோ இல்லை ஃபீனால் ரிங்லேயே போய் ஆட் ஆகும். சரியா, ஸோ இதெல்லாம் ஹிண்ட்ஸு. தென் ஃபிரல்காஃப் ரியாக்ஷன் பார்த்துக்கணும். தென் ரெடக்ஷன் ரியாக்ஷன் ஆஃப் நைட்ரோபென்சின் அண்ட் நைட்ரோல்கேன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டின் குளோரைடு போட்டால் என்ன கிடைக்கும், ZnNH4Cl போட்டால் என்ன கிடைக்கும், இதை வச்சுலாம் அந்த ஏபிசி டைப் ஆஃப் கொஸ்டினில் நிறையா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆசிட் மீடியம், நியூட்ரல் மீடியம், பேஸ் மீடியம் 3 இருக்குது. ஸோ 3 நல்லா பார்த்துக்கோங்க. தென் ஆக்சிடேஷன் ஆஃப் அல்கேல் பென்சின், பென்சினில் ஒரு அல்கேல் குரூப் இருந்துச்சுன்னா அதை ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஸ்ட்ராங் ஆக்சிடைஸ் பண்ணும்போது எல்லாமே கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறிடும். எவ்வளோ பெரிய அல்கேல் குரூப் உங்கள் ரிங்கில் இருந்தாலும் அது COOH கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறிடும். தென் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சைனேட்ஸ்னா CN. ஸோ ஒரு சைனைடை வந்து நீங்கள் ஹைட்ரலைஸ் பண்ணுறீங்க, ஆசிட் ஹைட்ராலிசிஸ் H+H2O போடுறீங்கன்னா அது என்னவா மாறிடும், COOH குரூப்பாக மாறிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஏபிசி டைப்லையும் யூஸ் ஆகும், ரியாக்ஷன்ஸ்லையும் யூஸ் ஆகும். சரியா, தென் பென்சின் டைசோனியம் குளோரைடோட ரியாக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஆல்மோஸ்ட் அது எல்லாம் நேமிங் ரியாக்ஷன் வந்துடும். அது போக 2 or 3 ரியாக்ஷன்ஸ் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. தென் டெஸ்ட் ஃபார் ஆல்கஹால், ஃபீனால்ஸ், அப்புறம் டெஸ்ட் ஃபார் ஆல்டிகேட்ஸ் இருக்குல்ல அந்த நாள். ஏன்னா ஒரு காம்பவுண்ட் கொடுத்து இட்ஸ் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் காம்பவுண்ட் CNHNO ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இட் ரெடியூசஸ் டாலன்ஸ் ரியேஜன் ஒரு ஹிண்ட் இருக்கும். அப்போ என்ன காம்பவுண்ட் டாலன்ஸ் ரியேஜன் ரெடியூஸ் பண்ணும், ஆல்டிகேட். அப்போ அவங்க கொடுத்துருக்க அந்த ஃபார்முலா வந்து ஒரு ஆல்டிகேடாக இருக்கும். அப்போ அதுலேருந்து கெஸ் பண்ணுங்கள் அது என்ன ஆல்டிகேடாக இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C7H6O இருக்குன்னு வச்சுக்கோங்க. C7H6O. இப்போ இது வந்து இட் ரெடியூசஸ் டாலன்ஸ் ரியேஜன்னா இது கண்டிப்பாக ஒரு ஆல்டிகேடாக இருக்கும். கரெக்டாக. அண்ட் இன்னொரு ஹிண்ட் என்ன சொல்லியிருக்கேன், C6H5 C7 வந்துருச்சு. ஸோ C7 வந்து C6க்கு மேலே வந்தாலே என்ன செய்யணும், C6H5ஓட ரெடியூஸ் பண்ணணும். இப்போ ரெடியூஸ் பண்ணிங்கன்னா இங்கே கீழே O அப்படியே வந்துடும். இங்கே 6 ஹைட்ரஜன், இங்கே 5 ஹைட்ரஜன். ஸோ ரிமைனிங் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே ஒரு கார்பன் ரிமைனிங் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த C6H5ஓட CHO இருக்குது. ஸோ திஸ் இஸ் பென்சால்டிகேட். ஸோ இந்த மாதிரி ஹிண்ட்டும் உங்களுக்கு என்ன செய்யும், யூஸ் ஆகும். அதனால் டெஸ்ட்டு படிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ இவ்வளோ தான்.
இந்த விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா ஏபிசி டைப் ஆஃப் கொஷினை ஈஸியான செஞ்சிடலாம், நீங்கள் அப்ரோச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நான் மாடல் கொஷின் பேப்பர் ஒரு பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுவேன். அதில் கண்டிப்பாக ஏபிசி டைப் ஆஃப் கொஷின் இருக்கும். இந்த ஹிண்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கொஷின் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். கண்டிப்பாக இட் வில் பி வெரி ஈஸி. நம்ம ஒரு டெஸ்ட் வச்சோம், MCPI ஸ்டேட் லெவல் மாடல் டெஸ்ட். அந்த கொஷின் பேப்பரை நான் என்ன செய்ய போகிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் விட்டீங்க, எப்படி நீங்கள் எக்ஸாமில் எழுதும் போது ப்ரெசென்ட் பண்ணணும், என்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் நான் அதில் என்ன செய்ய போகிறேன், சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோக்கு ஏன்னா நம்ம படிக்கிறது மட்டும் இல்லை, பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறதுலேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஷின் அட்டன் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பற்றின ஐடியாஸ் நான் அந்த வீடியோவில் கொடுக்குறேன். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் ஒன் வேர்டுக்கும் வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.